நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜடன் அசாதாரணமானவர். தலை வணங்கி வருபவர்களை தான் அவர் நேரில் காண்பதற்கு அனுமதிப்பார். அவர் மலையில்தான் வசிக்கிறார். ஒருவேளை அகங்கார எண்ணத்தோடு யாரேனும் வந்தால் எங்கள் ஜடனை சந்திக்கவே முடியாது. அதோ அங்கே பார், அதுதான் ஜடேஸ்வர பர்வதம். அங்கேதான் ஜடன் வசிக்கிறார். செல்வோம் வா, இன்னும் சிறிது தூரம்தான். சற்று நில். வாருங்கள் பிரஜாபதி தக்ஷரே. அகங்காரத்தால் ஈசனையும் விட வலியவர் என்று எண்ணிவிட்டீர் அல்லவா? இவ்விடத்தில் நான் இருக்கும் வரை உன் மனதில் இருக்கும் அந்த அகங்காரத்தை தவிடுபடியாக்காமல் விடமாட்டேன். நினைவில் கொள். அடிவாரத்திற்கு சென்று நீர் எடுத்து வா. விரைவாக வர வேண்டும். இவன் ஜடனுடைய சேவகன். ஜடன் வித்தியாசமானவர் என்று கூறினேன் அல்லவா? அதைப்போல் இவனும் வித்தியாசமானவன். ஆனால் இவனுடைய அனுமதியை பெறாமல் நம்மால் ஜடனை காண இயலாது. ஆகையால் அவன் என்ன கூறினாலும் அதை உடனடியாக செய்துவிடு. இல்லை என்றால் இவ்வளோ தூரம் வந்த பயணமெல்லாம் வெற்றியடையாமல் போய்விடும். சென்றுவிடு. ஜடன் மூலம் சத்பீசனுக்கு நல்லுருவம் கிடைத்து விட்டார். அதன் பிறகு இந்த சேவகனை நான் நிச்சயம் தண்டிப்பேன். அதை அவன் வாழ்வில் என்றும் மறக்க மாட்டான்.
செய்கிறீர்கள் அக்கா? என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சென்று விடு சதி. சந்திர தேவர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீ இணைய வேண்டியவர் கைலாய பர்வதத்தில் தான் இருக்கிறார். அவ்விடமானது இங்கிருந்து தொலைதூரம் உள்ளது. யாரும் அவ்விடத்தை அறிய மாட்டார்கள். என்ன யோசனை சதி? தந்தை இங்கு வருவதற்கு முன்னால் சென்றுவிட என்கிறேன். சதி, இவ்வாறு ஒரு வாய்ப்பு இனி உனக்கு கிடைக்காது. சர்வேஸ்வரனோடு இணைவதற்காக பிறப்பெடுத்தவள் நீ. சென்று விடு சதி, கைலாயம் சென்று விடு. ஈசன் உன்னை நிச்சயம் ஏற்பார். சென்று விடு சதி. வேண்டாம் அக்கா, நான் இத்தவறினை இழைக்க விரும்பவில்லை. தந்தை எனக்கு இட்டுள்ள நிபந்தனைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறேன். தந்தைக்கு நான் கொடுத்துள்ள வாக்கினை என்னால் மீற இயலாது. இதோ நீர் எடுத்து வந்து விட்டேன். வையங்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ நீர் எடுத்து வந்து விட்டேன். வையங்கே. இப்போது கூறு, நீ இங்கு வந்ததன் நோக்கம்? ஜட்டனை காண வேண்டும். காரணத்தை கூறு. அதை ஜடனிடம்தான் கூறுவேன். எவரையும் காரணம் அறியாமல் அவரிடம் அழைத்துச் செல்லும் உரிமை எனக்கு இல்லை. ஒரு சிலை வடிக்க வேண்டும். சிற்பியிடம் சிலை வடிக்கத்தான் வருவார்கள். சிலை வடிப்பதற்கான உத்தேசம் என்னவென்று கூறு. முன்னரே கூறினேன், ஜட்டனிடம்தான் அவ்விஷயத்தை கூறுவேன் என்று. நடக்காது. அவரை காண உன்னை அனுமதிக்க மாட்டேன். எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்பிச் செல். செல். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அவளை சத்பீசனோடு மணமுடிக்க விரும்பினேன். ஜட்டன் சத்பீசனுடைய நல்லுருவத்தை சிலை வடித்தால் சத்பீசன் தன் குரூர ரூபத்திலிருந்து விடுபடுவான். ஓ, உன் பெயர் தக்ஷன் அல்லவா? உனது மகள் சதி ஈசனை விரும்புகிறாள் அல்லவா? பிறகு எதற்காக சதியின் விவாகத்தை சத்பீசனோடு நடத்த எண்ணுகிறாய்? ஒரு சேவகனுக்கு இவ்வளவு ஆணவமா? நான் பிரஜாபதி தக்ஷன் என்பதை மறந்து விடாதே. நான் சிவனுக்கே சாபம் அளித்தவன். நான் கோபம் கொண்டால் அத்தீயில் நீ எரிந்து சாம்பலாகி விடுவாய். எரித்து விடுவாயா நீ? நான் ஜடனுடைய பிரிய சேவகன். எங்கள் ஜடன் உன்னை மனதில் கொண்டு ஒரு ஆட்டை சிலை வடித்தால் உன்னுடைய இந்த உருவம் ஆடாக மாறிவிடும். புரிந்ததா? செல்லிங்கிருந்து. உன்னுடைய கோபம் எல்லாம் இவ்விடத்தில் செல்லாது.
ஆகட்டும். நான் தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடு. சரி, போகட்டும், விடு. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். என் சுவாமியின் முன்னால் இந்த அகங்காரத்தை நீ வெளிப்படுத்தி விடாதே. அவரை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்டு விடாதே. அவருக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போதுதான் பேசுவார். இன்னொரு விஷயம், அவர் என்ன கூறுகிறாரோ அதை அவ்வாறே கேட்க வேண்டும். வா. என்ன நின்று கொண்டிருக்கிறாய்? வா என்னுடன். கடினமான பாதையை நீ கடக்க வேண்டி வரும் சதி. அந்த வேதனைகளில் நீ எதையும் துறக்க வேண்டி வரலாம். நீ சிவனுக்காக உன்னை தியாகம் செய்வதை காணும் சக்தி உன் தந்தையான எனக்கு இல்லை சதி. இந்த சின்னம் இனி உனக்கு ஒரு சாபமாக மாறி உன் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கும். நாம் இணைவது நடக்காத ஒன்று. ஏனெனில் நீ தக்ஷனின் புதல்வி, தாட்சாயணி. நீ ஒரு கரை என்றால் நான் மறுகரையில் இருப்பவன். என்னை மறந்து விடு சதி. நாம் இணையவே முடியாது. பார்வை தெரியவில்லையா? நீ உனது உயிரை துறக்கும் எண்ணத்தில் இருக்கிறாயா சதி? என்ன நேர்ந்தது ரேவதி? என்ன இதெல்லாம்? சதியின் ஆடையானது தீ பற்றி எரிந்தது. அது கூட அவளுக்கு தெரியவில்லை. சதி, சதியின் உடல் குளிர்ந்திருக்கிறது. சதி, வா, சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி,
Shiva 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 Shiva